ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய இயற்கணிதம்ங்கிற பாடத்தில் கிராஃப் சம் தான் பார்க்க போகிறோம். அதில் கிராஃப் ஆஃப் வேரியேஷன் சம் இருக்கும். அதாவது மாறுபாடுகளின் வரைபடங்கள் சம்மு, அதில் நேர் மாறுபாடுகளின் வரைபடங்கள் டைரக்ட் வேரியேஷன் சம்ஸ் தான் பார்க்கலாம். அதில் இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இது வந்து எடுத்துக்காட்டு 3.47 இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் சம் இது. அதில் பாருங்கள், வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் 6 வட்டங்களை வரைந்தால் அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் சுற்றளவிற்குமான ஒரு வரைபடம் வரையவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கீழே அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள், விட்டமும் சுற்றளவும் கொடுத்துருக்காங்க. இந்த தகவலுக்கு நம்ம ஒரு வரைபடம் வரையணும். அந்த வரைபடத்தை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தோட சுற்றளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கிராஃப் சம் அப்படின்னாலே நம்ம டோட்டலாக ஒரு 5 ஸ்டெப்பாக நம்ம வந்து போட்டுக்கலாம். 5 ஸ்டெப்பானால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அட்டவணை, ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா மாறுபாடு, மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து சமன்பாடு, அந்த என்ன மாறுபாடோ அதுக்குரிய சமன்பாடு, அடுத்தது புள்ளிகள், கடைசியாக தீர்வு. சரிங்களா? இந்த 5 ஸ்டெப்பாக நம்ம ஒரு கிராஃப் சம்மை போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சில கணக்குக்கு அட்டவணை கொடுத்துருப்பாங்க, சில கணக்கு அட்டவணை இல்லாமல் இருக்கும். இந்த சம்மில் அட்டவணை கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டெப் அட்டவணை, கொடுத்துருக்கிற அட்டவணை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன மாறுபாடுன்னு எழுதணும். மாறுபாடுனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யோட மதிப்பும் அதிகரிக்குதான்னு பாருங்கள். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டைரக்ட் வேரியேஷன், அதாவது நேர் மாறுபாடு. இது அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன எழுதிட்டோம் அப்படின்னா வந்து நேர் மாறுபாடுன்னு எழுதிட்டோம். அடுத்தது இப்போ இதுக்குரிய சமன்பாடு எழுதணும். சமன்பாடு எப்படி எழுதணும்னா, நேர்மாறுபாடுக்குரிய சமன்பாடு என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இதில் நீங்கள் கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டிவிஷனுக்கு போயிடும். ஸோ கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்னு கிடைக்குது. அட்டவணையில் ஃபஸ்ட் நம்பர் கீழே இருக்குது பார்த்தீங்களா, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஒய்யோட மதிப்பு 3.1, எக்ஸோட மதிப்பு 1. அதை கொண்டாந்து இங்கே பிரதியிடுங்க. 3.1 1ஆல் வகுத்திங்கன்னா ஆன்சர் 3.1. இதை கொண்டு போய் திரும்ப சமன்பாட்டில் பிரதியிட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 3.1 எக்ஸ்ன்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்குரிய சமன்பாடு. அடுத்து புள்ளிகள் எப்படி எழுதணும்னா, அட்டவணையில் இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளிகளையும் சேர்த்து வரிசை ஜோடிகளாக எழுதுனா அதுதான் இந்த கிராஃபுக்குரிய புள்ளிகள். இப்போது இந்த புள்ளிகளை வந்து நம்ம வரைபடமாக குறித்து தேவையான கொஷினுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த புள்ளிகளை எப்படி நம்ம கிராஃபில் குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், எக்ஸில் வந்து மேக்ஸிமம் நம்பரே 5 தான். ஒயில் அதே மாதிரி மேக்ஸிமம் நம்பரே பார்த்தீங்கன்னா 15.5 தான். ஸோ நம்ம கிராஃபில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்ஹெச்லேயும் ஒன்றா எடுத்துக்கலாம், ஒய்ஹெச்லேயும் ஒன்றா எடுத்துக்கலாம். ஸோ எப்படி கிராஃப் வரைஞ்சிருக்கிறோன்னு பாருங்கள், எக்ஸில் நம்ம ஒன்றா எடுத்துருக்குறோம். இங்கே எதை எடுக்கிறோன்னா, விட்டத்தை வந்து எக்ஸில் எடுக்கிறோம், சுற்றளவை வந்து ஒயில் எடுக்கிறோம். எக்ஸ்லேயும் ஒன்றா தான் எடுத்துருக்குறோம், ஒயிலையும் ஒன்றா தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச புள்ளிகளை நம்ம இங்கே வந்து குறிக்கலாம். 1,3.1. 3.1ங்கிறது எங்கே இருக்குன்னா, 3க்கு அப்புறம் ஒரு கோடு தள்ளி இருக்கிறதா 3.1. ஸோ 1,3.1 குறிச்சிடணும். அடுத்த புள்ளி என்ன, 2,6.2. ஸோ எக்ஸில் 2க்கு நேர், ஒயில் 6.2னா 6க்கு அப்புறம் 2 சின்ன கோடு தள்ளி இருக்கிறதா 6.2. ஸோ 2,6.2ஐயும் குறிச்சிடுறோம். இதே மாதிரியே 5 புள்ளிகளையும் குறித்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆதி புள்ளியிலேருந்து அது போகிற மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அப்போ நேர்கோடு கிடச்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா, வரைபடத்தை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அளவு திட்டம் எழுதிடணும். அளவு திட்டம் பாருங்கள், எக்ஸ்ஹெச் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, ஒய்ஹெச் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. ஸோ அளவு திட்டமும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான கொஷினுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ஹெச்சில் தானே நம்ம விட்டம் எடுத்துருக்குறோம். அதில் 6 சென்டிமீட்டர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதில் இருந்து ஒரு கோடு வரையணும். அந்த கோடு நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச நேர்கோட்டை எங்கே போய் வெட்டுதோ, இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து ஒய்ஹெச்சுக்கு ஒரு கோடு வரையணும். அது வந்து 18க்கு அப்புறம் 6 கோடு தள்ளி வந்திருக்கு. ஸோ 18.6ங்கிற இடத்துல தான் அது இன்டர்செக்ட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஸோ தீர்வில் எடுத்து எழுதிக்கலாம். விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னா 18.6 சென்டிமீட்டர். இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர்.